ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோவில் ஜுத்தா அப்படிங்கிற ஒரு சேனலில் இருந்து ப்ரோ உங்கள் வீடியோஸில் மட்டும் ஆட்ஸ் வந்துட்டு அதிகமாக வருது, அது மட்டும் இல்லாமல் எந்த வீடியோ கிளிக் பண்ணாலும் ஆட் வருது, அது எப்படி, அதுக்கு எதாவது செட்டிங் இருந்தால் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுக்கு வந்துட்டு செட்டிங் அப்படிங்கிற எதுவுமே வந்துட்டு கிடையாதுங்க. ஸோ ஒரே ஒரு செட்டிங் மட்டும்தான் இருக்குது. ஸோ அந்த செட்டிங் என்ன அப்படிங்கிற பற்றி நான் அடுத்த ஒரு வீடியோவில் வந்து சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம போடக்கூடிய கேட்டகரியை பொறுத்து தான் நம்மளோட சேனலுக்கு வந்துட்டு எந்த மாதிரி ஆட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறாங்க யூடியூப் டீமு. ஸோ இதெல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் பட்டனை ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம ரெகுலராக வீடியோஸ் வந்துட்டு போடுறோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஆட்ஸ் வந்துட்டு அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு இடத்துல ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு 4 வீடியோக்கள் போடும்போது அந்த வீடியோ வந்துட்டு அதிகமாக பார்க்குறாங்க அப்படின்னா ஸோ அந்த இடத்துல வந்துட்டு அவங்க அதிக ஆட்ஸ் வந்துட்டு கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா ஒரு யூனிக்கான ஒரு வியூவர்ஸ் வந்துட்டு வரும்போது, இப்போ என்னோடய சேனலுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யூனிக்கான ஒரு 100 வியூவர் வந்துக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா ஸோ அந்த ஒரு சேனலுக்கு பர்டிகுலராக வந்துட்டு ஆட்ஸ் வந்துட்டு எல்லா வீடியோக்கும் வந்துட்டு ஷோ பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம சூஸ் பண்ணக்கூடிய வீடியோஸு கேட்டகரி இதெல்லாமே பொறுத்து தான் வந்துட்டு இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு நான் ஒரு சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் பண்ணுறது எப்படி, வியூவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது எப்படின்னு சொல்லி போட்டேன் அப்படின்னா ஸோ மற்ற வீடியோக்களை விட இந்த 2 வீடியோக்களும் வந்துட்டு பெட்டராக வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணோம். ஸோ அப்படி இருக்கும்போது எந்த வீடியோஸ்க்கு வந்துட்டு அதிகமாக ஆட்ஸ் வந்துட்டு ப்ளேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத யூடியூப் டீம் தான் வந்துட்டு டிசைட் பண்ணுறாங்க. இது வந்துட்டு நம்ம வீடியோவோட ஆடியன்ஸ் ரிட்டர்ன்ஸை பொறுத்தும் வந்துட்டு அமையும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஒரு 10 பேர் வந்துட்டு என்னோட இம்ப்ரெஷன் வந்துட்டு கிளிக் பண்ணி பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அடுத்து வந்துட்டு ஒரு 10 பேருக்கு சஜஸ்ட் பண்ணும்போது அந்த ஒரு 10 பேரும் கிளிக் பண்ணி பார்க்குறாங்க அப்படின்னா அந்த ஒரு வீடியோக்கு வந்துட்டு அதிக ஆட்ஸ் வந்துட்டு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு யூடியூப் டீமு நமக்கு ஆட்ஸ் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு கொடுக்குறாங்க. நம்ம எந்த வீடியோ வந்துட்டு பார்த்தாலும் நமக்கு வந்து ஆட்ஸ் வந்துட்டு அதிகமாக ஓடுற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு 8 நிமிஷம் வீடியோ போடும்போது அதில் வந்து நம்ம ஆட்ஸ் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு செட் பண்ணிக்க முடியும். ஸோ அதிகமாக செட் பண்ணிக்க முடிஞ்சது அப்படின்னா மிட்ரோல் ஆட்ஸ்லாம் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு வரும். ஸோ இப்போ வந்துட்டு ஒரு மிட்ரோல் ஆட்ஸ் வந்து 4 வந்தது அப்படின்னா ஸோ அந்த 4 ஆட்ஸும் வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறாங்க அப்படின்னா ஆடியன்ஸ் வந்துட்டு நமக்கு ஒரு அதிக ரெவன்யூ வரும். இப்போ வந்துட்டு நான் ஒரு வீடியோ போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த பையன் வந்துட்டு ரொம்ப நாளாக வீடியோ போட்டுகிட்டு இருக்கான்ப்பா, ஸோ இவனுக்கு எதாவது நம்ம ஹெல்ப் பண்ணணும்னு தோணுது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஒன்று நீங்கள் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி என்னோடய ரெவன்யூ வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நான் லைவ் வந்தேன் அப்படின்னா ஒரு சூப்பர் சேட்டில் இந்த மாதிரி பண்ணுறது, அதுக்கப்புறமா அந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் வாங்குறது, இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா எனக்கு வந்து ரெவன்யூ வந்துட்டு கொஞ்சம் மூல கூடும். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வீடியோவில் ஷோ ஆகிற ஆடை வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் முழுசாக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30 செகண்டுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ரெவன்யூ வந்துட்டு கொஞ்சம் ஜென்ரேட் ஆகும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அதில் காட்டக்கூடிய ஆப்ஸ் வந்துட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா அந்த மோஜி, ஷேர் சாட்டு, கூகுள் பே இந்த மாதிரி ஆப்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா, ஜொமேட்டோ அந்த மாதிரி ஆப்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு வந்துட்டு கொஞ்சம் போல் ரெவன்யூ வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுதாங்க மேட்ரு. யூடியூப்பில் நமக்கு ரெவன்யூ வர்றது ஆட்ஸை பொறுத்து மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நமக்கு எந்த மாதிரியான ஆட்ஸ் வந்துட்டு ஷோ ஆகுது, எத்தனை பேருக்கு வந்துட்டு ஷோ ஆகுது, ஸோ எந்தெந்த மெம்பர்ஸ்லாம் வந்து அதிக நேரம் பார்த்துருக்காங்க, இதெல்லாமே வந்துட்டு கணக்கில் வச்சு தான் நமக்கு வந்துட்டு யூடியூப் வந்து ரெவன்யூ கொடுப்பாங்க. சாதாரணமாக வந்துட்டு ஒரு 1 லட்சம் வியூஸ் வந்துடுது அப்படின்னாலுமே நமக்கு மொத்தமாக வந்துட்டு தூக்கி கொடுக்க மாட்டாங்க. இதில் எல்லாத்துலேயுமே ஒரு நிறைய சீக்ரெட் வந்துட்டு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே அடுத்தடுத்த வீடியோக்களை வந்துட்டு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணி உங்கள் நம்பருக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நிறைய வீடியோக்கள் போடுங்க. எந்த மாதிரி வீடியோஸ் வந்துட்டு போட்டால் அப்படின்னா ஆடியன்ஸ் அதிகமாக பார்ப்பாங்க அப்படிங்கிற டிசைட் பண்ணி போடுங்க. கண்டிப்பாக உங்களோட சேனலில் அதிக ஆட்ஸ் வரும், நீங்களும் அதிக ரெவன்யூ வந்துட்டு ஏர்ன் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து நம்மளோட சேனலுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த ஆட்ஸ் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக பாருங்கள். ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.